சுக்ரன் செந்தில் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கும் ஜோதிட ஆசிரியர்கள், ஜோதிட வல்லுநர்கள் மற்றும் எனக்கு முன்னால் பேசிய அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களையும், இன்னை ஒரு நல்ல நாள், அமாவாசை நாள், சனிக்கிழமை நாள். அதனால் இதுவரையும் பேசி சென்ற அத்தனை நல்லுள்ளவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு, இங்கே என்னை பேச அழைப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த குபேர அரசு அறக்கட்டளை காளீஸ்வரி அம்மா அவர்களுக்கும் பாலமுருகன் ஐயா அவர்களுக்கும் முதல்ல நன்றி வாழ்த்துக்களையும் சொல்லிடும். இன்றைக்கி நான் பேசக்கூடிய தலைப்பு அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி அவசர உலகத்தில் எல்லாமே இருந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் தேவை அப்படின்னா பணம் அப்படிங்கிறது தேவைப்படுது. இந்த பணத்தை நாம் எப்படி புரட்டலாம், எப்படி வாங்கலாம், எப்படி செயல்படுத்தினா நம்ம பணத்தை ஈஸியாக ஜெயிக்கலாம். எல்லாத்துக்கும் பணத்தை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ பணபரஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்பில் படி பார்க்கும்போது, பணபரஸ்தானம் அப்படிங்கிறது தனம் 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதிகளோட தனஸ்தானங்களை வச்சு, அப்போ தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் நமக்கு எப்படி எதன் மூலம் வருமானம் வருகிறது, அது அந்த ஆசைகள், சொத்து சேர்க்கைகள், நம்மளோட அபிலாசைகள் சேர்க்கைகள் நல்ல விதத்தில் இருக்கா, 8ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்கள் நம்மளுக்கு கிடைக்குமா, அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கிறத தக்க வச்சுக்க முடியுமாங்கிற விதத்தில் தான் அந்த 11ஆம் அதிபதிகள் எல்லாமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு பாவக ரீதியாக நமக்கு சார் நான் எவ்வளோ வேணுமாலும் உழைக்கிறேன், நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னா 2ஆம் பாவத்தை பார்க்குறோம், 6ஆம் பாவத்தை பார்க்குறோம், 10ஆம் பாவத்தை பார்க்குறோம். ஆனால் நிலைநிறுத்தக்கூடிய பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம்னாவே எல்லா பாவத்துக்கும் பார்த்தீங்கன்னா 11ஆம் பாவத்தை தான் நம்ம நிலைநிறுத்தி அந்த பாவக ரீதியாகவே அந்த பொருளை சேமிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமே பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் தான். அப்போ காலபுருஷ தத்துவப்படி பார்த்தீங்கன்னா 11ஆம் இடமே கும்பமாக வரும். அப்போ 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பாவஸ்தானங்கள் எல்லாமே நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் நம்ம சேர்க்கக்கூடிய பணஸ்தானங்கள், வரவு ஸ்தானங்கள் எல்லாமே நல்ல நிலையில் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஆதிபத்தியங்கள் பெற்றிருக்கும் அப்படிங்கிற விஷயப்படி பார்க்கும்போது, இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் சில இந்துக்குள்ளாக இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம போய் கோவில் பரிகாரம் சொல்லி அழகாக வெற்றி பெற்றுறோம். இதே பார்த்தீங்கன்னா மாற்று இனம், மாற்று மொழி கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர்கள், ஒரு முஸ்லீம், இந்த மாதிரிலாம் மற்ற இதெல்லாம் நம்ம கடவுள் நம்பிக்கை, இந்துக்கள் இருக்கிறவே கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்றாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம வெற்றி பெற வைக்கணும் இல்லையா, அவங்களையும் வெற்றி பெற வைக்கணும். அப்போ அந்த மாதிரி எண்ணங்களை நம்ம யோசிக்கும் போது எந்த இடத்துக்கு போனால் சார் அவங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி விஷயம் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஒரு புதியமான கொஞ்சம் மாறுபட்ட சிந்தனையோட தலைப்பு தான் அது. அப்போ ரெண்டுமே கலந்து சொல்லுவோம். கோவிலுக்கு போனாலும் நம்ம ஜெயிக்க வைக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கலாம். இல்லை நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வரதுனால நம்ம ஜெயிக்க வைக்க முடியுமா அப்படின்னா ஜெயிக்க வைக்க முடியும். அப்போ 2ஆம் அதிபதி ஒரு லக்னத்துக்கு எடுத்தோம்னா மேச லக்னம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, இந்த மேச லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன், 5 கூடியவன் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி சிம்மம், 8ஆம் அதிபதி அதே விருச்சகம், 11ஆம் அதிபதி கும்பம். அப்போ இதை சார்ந்த இடங்கள், இதை சார்ந்த கோவிலுக்கு நம்ம போகும்போது வெற்றி பெற முடியும்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது நமக்கு என்ன வெற்றி வாய்ப்புகள் நல்லா கிடைக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ அந்த கோவில் சார்ந்த பகுதிக்கோ இல்லை கோவிலே இல்லை அந்த இடத்துக்கு நம்ம சும்மாவாசி போயிட்டு வந்தாலும் நம்ம வெற்றி பெறுமானா கண்டிப்பாக வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ மேச லக்னமோ மேச ராசியோ நம்ம பேசிக்கொண்டு இருக்கும் போது வருகை தந்துட்டு இருக்க கேபி அஸ்ட்ராலஜி ஐயா வணக்கம். இந்த பணபரசா வணக்கம் ஐயா. இந்த பணபரஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த 2, 5, 8, 11ஆம் பாவத்தை இயக்கக்கூடக்கூடிய காலகட்டத்திலையும் நம்ம வெற்றி பெற முடியுமானா கண்டிப்பாக வெற்றி பெறலாம். அப்போ அந்த வெற்றி பெறக்கூடிய இடங்களை பற்றி நம்ம கோயில் பரிகாரம்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த மேச லக்னம் மேச ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஆதி கும்பேஸ்வரர், கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வரர் சென்று வழிபாடு பண்ணும்போது நம்ம வெற்றி பெறலாம். சார் நம்ம அங்கனால என்னால் போக முடியல அப்படின்னா அவங்களுக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம், திருவள்ளுவர், சென்னை, விழுப்புரம், காஞ்சிபுரம், வந்தவாசி, திண்டிவனம் இந்த பகுதியில் நம்ம போயிட்டு வரக்கூடிய காலத்திலையும் அந்த பகுதிக்கு நம்ம சும்மா போய் கிராஸ் பண்ணிட்டு வந்தாலும் நம்மளோட வெற்றி பாகங்களை கண்டிப்பாக ஜெயிக்க முடியுமா அப்படின்னா ஜெயிக்க முடியும். இந்த டாபிக் திடீர்னு எடுத்துக்கூடிய காலகட்ட சூழ்நிலை ஏன்னுச்சுன்னா, என்னோட நண்பர்களும் என்னோட தற்சமயம் கொடுத்தா சில ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கிற சூரிய நாராயணன் தற்சமயம் இப்போ இல்லை, அவர் பேசிட்டு போயிட்டார். அவருக்கு பணபர ஸ்தானங்கள் எனக்கு வரல, ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு ஜென்ரலாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஐயா நான் நாளைக்கு கோயம்புத்தூர் போகிறேன் அப்படின்னாரு. கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு பணம் வரும், போயிட்டு வாங்க ஐயா. நான் ஆக்சுவலாக அன்னைக்கு ஐயா கூட இல்லை, நான் திருச்செந்தூர் போயிட்டேன், அவர் கோயம்புத்தூர் வந்துட்டார். ஆனால் அந்த பகுதியில் இயக்கி போயிட்டு அவர் கோயிலுக்கு போகல, எங்கேயும் போகல. இது அவர் ஐயா அந்த இடத்துல இல்லைனாலும் அவரை பற்றி நான் சில விஷயங்கள் இடத்துல சொல்கிறேன். ஏன்னா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்குது. அவர் கோயிலுக்கெல்லாம் போகலை, கோயம்புத்தூர் வந்தார். வந்த உடனே இன்னைக்கு ஒரு வேலை அவசரமாக கிளம்பி போயிட்டார்.
அப்ப அந்த பாவகங்கள் இயங்குதா இல்லையா அப்படிங்கிறது பரிசோதனை முறையில் நம்ம இயக்கும் போது அதுவும் இயங்குதுதான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுக்காக தான் இந்த இடத்த டாபிக் சொல்றோம். அப்ப அந்த பாவங்கள் கண்டிப்பா இயங்கும். நம்ம அந்த கோவிலுக்கு போனாதான் இயங்கும்ட்டு கிடையாது சார், அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாவே இயங்கும் அப்படிங்கிறது ஆணித்தரமான உண்மை. அப்ப அந்த பாவக ரீதியா அப்ப ஒவ்வொரு இடத்துக்கும் நான் சொல்லிட்டு வரேன், நீங்க நோட் பண்ணிக்கங்க. அதாவது பதிவில் இருக்கும்போது நீங்க யூடியூப்ல போய் பார்த்தாலும் இந்த பதிவை நீங்க பார்த்துக்க முடியும். இது வந்து நடந்த சம்பவத்தை தானே சொல்றோம். அப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னக்காரங்க, ரிஷப ராசிக்காரங்க அவங்க எங்க போயிட்டு வந்தா அந்த பகுதியை வெற்றி பெற முடியும் அப்படின்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து வெற்றி பெற முடியும். அப்போ மதுரை மீனாட்சி அம்மனுங்கிறது பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு, மதுரையில் இருக்கக்கூடிய போயிட்டு வரும்போது அவங்களுக்கு கண்டிப்பா அந்த ராசிக்காரங்க அந்த லக்னத்துக்காரங்க வெற்றி பெற முடியும். அப்ப அந்த 2ஆம் பாகமா வரக்கூடிய ரிஷப ராசிக்கு எந்த இடத்துல நம்ம சொல்லலாம் அப்படின்னா, திருவள்ளூர், சென்னை, விழுப்புரம், காஞ்சிபுரம், வந்தவாசி, திண்டிவனம் பகுதி இந்த ரிஷப ராசியோட இடத்த நம்ம நோட் பண்ணி சொல்லலாம். அப்ப அந்த இடத்த மேச ராசிக்காரங்க இந்த இயங்களை 2ஆம் இடமா வரும்போது அதை இயக்கிக்கலாம். அதே பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் அப்படி 3ஆம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி, மிதுன லக்னம். மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு 11ஆம் இடம் வரக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷபம் தான் வந்துடும். அப்போ ரிஷபம்னு சொல்லிட்டோம்னா சென்னையில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வரலாம், இல்லை சென்னையில் இருக்கக்கூடிய பகுதிகளை போயிட்டு நீங்கள் போயிட்டு சுற்றுலா வரையோ இல்லை சும்மா நாசிக்கு போயிட்டு வராமல் கூட உங்களுக்கு வந்து ஒரு ஆதாயத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக ஆதாயத்தை கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடக லக்னம், கடக ராசி. அப்போ கடகம்னு சொல்லிட்டாவே இது வந்து பார்த்தீங்கன்னா அதனோட 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லணும்னா ரிஷபத்தில் தான் குறிக்கும். கடக லக்னத்துக்கு அவங்க எந்த மாரியம்மன் கோவில் இல்லை இருக்கக்கூடிய அம்மன் கோயில்கள் இருக்கக்கூடிய எந்த அம்மனாக இருந்தாலும் சரி, அம்மன் கோயில்களுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு வெற்றி பெற முடியுமானா கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். அப்போ இந்த பகுதியை பொறுத்து அந்த கடக லக்னத்தை குறிக்கக்கூடிய பகுதி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, பேராவூர்ணி, ஸ்ரீரங்கம் இந்த பகுதியில் எல்லாமே எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா கடக லக்னத்துக்குரிய இடங்களை பற்றி குறிக்கக்கூடிய பாவகங்கள். அப்போ அந்த இடத்துக்கு நீங்கள் போகும்போது நம்ம அந்த பாவத்தை இயக்க முடியும். அப்போ இந்த பாவம் யாருக்கு குறிக்கும் அப்படின்னா 2ஆம் பாகம்னு சொன்னா கூட மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் பாகமாக வந்துடும், சரிங்களா? அப்போ கன்னிக்கு பார்த்தீங்கன்னா அது 5ஆம் பாகமாக வரும். அப்போ அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு அந்த இருக்கக்கூடிய கோயில்களுக்கு நீங்கள் சென்று வரும்போது நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுமானா கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம், சிம்ம ராசி. இந்த சிம்ம லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலும் வெற்றி பெறலாம் அப்படின்னா தில்லை நடராஜர், தில்லை காளியம்மனை ஃபர்ஸ்ட் வழிபாடு பண்ண அதாவது கும்பகோணம் அதாவது சிதம்பரம் போகிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா போயிட்டு தில்லை நடராஜரை ஃபஸ்ட்டு பார்த்துருவாங்க. அது தப்பு. அது என்னோட அனுபவத்தில் நான் கற்றுக்கொண்ட பாடங்களும் சரி, தில்லை நடராஜரை ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடாது. அங்கே இருக்கக்கூடிய தில்லை காளியை பார்க்கணும். முதல்ல தில்லை காளியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நடராஜர் பார்க்கணும். ஆனால் அந்த தில்லை காளி எங்கே இருப்பார்னா ஒரு சகுதியான இடத்துல போய் இருப்பார், அது நெருக்கடியான ஒரு இடத்துல இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரியாது. அவங்கள ஃபஸ்ட்டு வழிபாடு பண்ணணும். தில்லை காளியை வழிபாடு பண்ணிட்டு தான் நடராஜர்கிட்ட நீங்கள் வர வாங்கணும். வாங்கினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அப்போ அந்த 5ஆம் பாகம்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியை குறிக்கக்கூடிய பகுதியை பார்த்தீங்கன்னா சிவகாசி, புதுக்கோட்டை, காரைக்குடி, தொண்டி, காளையார் கோவில் இது எல்லாமே சிம்மத்துக்கு குறிக்கக்கூடிய ஏரியான்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு நீங்கள் 2ஆம் பாகத்தில் கடக லக்னம், கடக ராசிக்காரங்க 2ஆம் பாகத்தை இயக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த பகுதிக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்னியா லக்னம், கன்னி ராசி. அப்போ கன்னியா லக்னம், கன்னி ராசிக்காரங்க அவங்களோட பாவம் கோயில் ரீதியாக பகுதியை நீங்கள் இயக்கணும் அப்படின்னா நதிக்கரையில் அமர்ந்த அம்மன் தெய்வங்களை வழிபாடு பண்ணணும். அப்போ நதிக்கரையில் அமர்ந்தக்கூடிய இருக்கக்கூடிய அம்மன் தெய்வம் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்ல போனால் நீர்நிலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அம்மன் தெய்வங்களையும் சொல்லலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா வடக்கு முகமாக இருக்கக்கூடிய அம்மன் தெய்வமாக இருக்கணும். அப்படி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு நீங்கள் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெற்றி தருமானா கண்டிப்பாக வெற்றி தரும். உதாரணத்துக்கு வந்து பெரம்பலூரில் பார்த்தீங்கன்னா நீலியம்மன், செல்லியம்மன் கோயில் இருக்கும், ஏரிக்கரையில் உட்காந்துருக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு வரந்தாவே இந்த கன்னி லக்னம், கன்னி ராசிக்காரங்க கண்டிப்பாக வந்து இயக்க முடியும். பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்காது, சரிங்களா? அப்போ அந்த பாவங்களை நம்ம இயக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான கொடுக்கும். அப்போ இந்த கன்னியா லக்னத்தை குறிக்கக்கூடிய ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, திருச்செந்தூர், காயல்பட்டினம், நாகர்கோவில், ஆறுமுகநேரி இந்த பகுதி எல்லாமே குறிக்கக்கூடிய பகுதி எது எல்லாம் கன்னியா லக்னத்துக்கு, கன்னியா ராசிக்கு உள்ள பகுதியெல்லாம் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலா லக்னம், துலா ராசிக்காரங்க சிம்பிளான வழிபாடு பார்த்தீங்கன்னா சூரியனார வழிபாடு செய்கிறது. சூரிய பகவானுக்கு காலையில் எந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா அந்த சூரியனோட நமஸ்காரத்தை வழிபாடு பண்ணுறது, இல்லைன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற ஆண்டாள் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு சிறப்பை கொடுக்குமானா கண்டிப்பாக சிறப்பை கொடுக்கும். அப்போ அந்த துலா லக்னம், துலா ராசிக்கார குறிக்கக்கூடிய ஏரியா எந்தெந்த பகுதியை குறிக்கும் அப்படின்னா தமிழ்நாட்டில் விருதுநகர், திருநெல்வேலி, சங்கரன் கோவில், சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜாபாளையம், சதுரகிரி, கிருஷ்ணன் கோவில்,
திருத்தங்கல் இந்த ஏரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா எதை குறிக்கக்கூடிய பகுதினா வந்து உங்களுக்கு துலா ராசி துலா லக்னத்தை குறிக்கக்கூடிய பகுதிகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சக லக்னம். அப்போ விருச்சக லக்னத்துக்குன்னு சொல்லிட்டோம்னா இந்த விருச்சக லக்னத்திலிருந்து கன்னிமார் கோவில்னு சொல்லக்கூடிய கன்னி தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ அந்த கன்னிமார் ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய இடங்களில் கன்னிமார் தெய்வம் கன்னி தெய்வம் அப்படிங்கிறத வழிபாடு பண்ணணும். ரொம்ப அருமையான இடமா இருக்கும். அந்த அதுக்கான பகுதிகளும் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். அப்போ கன்னியா லக்னம் விருச்சக லக்னத்துக்கு 11ஆம் இடம் அப்படிங்கிறது தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, திருச்செந்தூர், காயல்பட்டினம் இந்த பகுதியை தான் சொல்லியிருக்கோம். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு இப்போ சென்று வரும்போதும் சிறப்பாக கொடுக்குமானா கண்டிப்பாக சிறப்பாக கொடுக்கும். அப்போ இந்த விருச்சக லக்னத்தை குறிக்கக்கூடிய பகுதி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தேனி, பெரியகுளம், கொடைக்கானல், வத்தலக்குண்டு, திண்டுக்கல், பழனி, தாராபுரம், உசிலம்பட்டி, பொள்ளாச்சி, ஆழியாறு, கிணத்துக்கடவு இந்த பகுதியெல்லாம் எதை குறிக்கக்கூடியது? விருச்சகம் ராசிக்கு விருச்சக லக்னத்துக்கு குறிக்கக்கூடிய பகுதிகளாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்காரங்க யாரை வழிபாடு பண்ணால் ரொம்ப சிறப்பாக கொடுக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல இருக்கக்கூடிய நரசிம்மர் பெருமாள். பொதுவாகவே இல்லைன்னா சென்னையில் இருக்கக்கூடிய சேலிங்கநல்லூரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில். அந்த பெருமாளுக்கு இவங்க இந்த தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்க தேன் கொண்டு வழிபாடு செய்யணும். அந்த நரசிம்மருக்கு வந்து தேன் அபிஷேகம் செய்யணும், இல்லைன்னா தேன் வாங்கி கொடுக்கணும். அப்போ வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க வெற்றி பெறுவாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஸ்தானங்கள் எல்லாமே உண்டானா கண்டிப்பாக உண்டு. அப்போ அந்த எந்த பகுதியை குறிக்கும் அப்படின்னும் போது கோவை, ஈரோடு, திருப்பூர், பல்லடம், உடுமலை, மூணாறு, ஒட்டன்சத்திரம் பகுதியெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு லக்னத்தை கூட குறிக்கக்கூடிய பகுதிகளாக சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மகர லக்னம், மகர ராசி. இந்த மகர லக்னத்துக்காரங்க மகர ராசிக்காரங்க எந்த பகுதி என்ன தெய்வங்களை நான் வழிபாடு பண்ணும்போது சிறப்பாக கொடுக்கும் அப்படின்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி. திருச்சி மாவட்டம் முசிறி வட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ளூர்ன்ற ஒரு கோவில் இருக்கு, அதுவும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம். அது மாதிரி மகாலட்சுமி கோவில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே போய் வழிபாடு பண்ணும்போது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பனைமரம். பனைமரத்தில் எந்த கோவில் வந்து பனைமரமாக வந்து விருச்சக ஸ்தலமாக இருக்கோ அந்த இடத்துல போய் வழிபாடு பண்ணலாம். இப்போ கருப்புராயன் கோவில் இல்லை, சில இடத்துலாம் பார்த்தீங்கன்னா பனை மரத்தை கோயிலை வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. அப்போ அந்த கோயிலுக்கு போனாலும் நீங்கள் வெற்றி பெறுவீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் சென்று வழிபாடு பண்ணுவது மூலம் நீங்கள் வாழ்க்கையில் உயர முடியுமா? கண்டிப்பாக உயரத்துக்கு வர முடியும். அப்போ இது எந்த பகுதியை சார் குறிக்கும் அப்படின்னா நீலகிரி, ஊட்டி, சேலம், தருமபுரி, சத்தியமங்கலம். அப்போ சத்தியமங்கலம்னா சத்தியமங்கலத்திலிருந்து மைசூர் வரைக்கும் உள்ள பகுதி எல்லாமே குறிக்கக்கூடிய பகுதி தான். அது மாதிரி பார்த்தீங்கன்னா திம்மம், கோபிசெட்டிப்பாளையம் எல்லாம் இந்த பகுதியில் வரக்கூடிய இடத்த சொல்லக்கூடியது குறிக்கக்கூடிய இடங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா கும்ப லக்னம், கும்ப ராசிக்காரர்கள் எந்த இடத்துக்கு போனால் நாங்கள் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஜீவ சமாதிகளை வழிபாடு பண்ணணும். அப்போ எந்த மாதிரி ஜீவ சமாதி சாப்பிடணும்? நதிக்கரையில், கடற்கரை ஓரத்தில், ஆற்று ஓரத்தில் இந்த மாதிரி நீர்நிலைகளுக்கு அருகாமல் இருக்கிற ஜீவ சமாதிகளுக்கு பலிதம் உண்டான கண்டிப்பாக நல்ல ஒரு ஜீவன் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் சொல்கிறீங்க அப்படின்னா மூவர் சமாதி பார்த்தீங்கன்னா அது கடற்கரை ஓரத்தில் இருக்குது. அது மாதிரி திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பெட்டூர் அதில் இருக்க பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதி பார்த்தீங்கன்னா தெப்பக்குளத்துக்கு பக்கத்திலே ஜீவ சமாதி இருக்கும். அது மாதிரி நிறைய இருக்குது, நமக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உதாரணத்துக்கு 1-2 சொல்கிறேன். இது மாதிரி நிறைய இருக்குது. அப்போ நீர்நிலைகளுக்கு இருக்கக்கூடிய ஜீவ சமாதிக்கு சென்று வழிபாடு செய்து வந்தால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அப்போ இல்லை சார் நம்ம அந்த மாதிரி பகுதிக்கு போகணும். இந்த கும்ப ராசி கும்ப லக்னம் 11ஆம் இடம். இப்போ மேச ராசிக்காரங்க மேச லக்னத்துக்காரங்க எங்கே போகலாம் வெற்றி பெறுவாங்க அப்படின்னா சேலம், திருச்சி, கரூர், குளித்தலை, ராசிபுரம், நாமக்கல், முசிறி, பெரம்பலூர் இந்த மாதிரி பகுதிகளுக்கு போயிட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் வந்து பணம் வருமானா கண்டிப்பாக பணம் வரும். இது பணபரஸ்தானத்தை பற்றி சொல்லக்கூடிய ஏரியாக்கள் தான். நீங்கள் கோயிலுக்கு போகாட்டி கூட இந்த ஏரியாவுக்கு போயிட்டு வந்தால் பணம் வரும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா மீன லக்னம், மீன ராசிக்காரங்க. அப்போ மீன லக்னம், மீன ராசிக்காரங்க வந்து யாரை வழிபாடு பண்ணால் சிறப்பு கொடுக்கும் அப்படின்னா ராஜகாளி அம்மன். அம்மனில் இருக்கக்கூடிய ராஜகாளி அம்மன், உக்ரகாளி அம்மன், வெக்காளி அம்மன் சொல்லக்கூடிய காளியம்மன் அம்மனுக்கு தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போது வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். அப்போ அந்த பகுதியில் குறிக்கக்கூடிய ஏரியா அப்படின்னா கரூரில் தெற்கு பகுதியில் வரக்கூடியது மட்டும். அது மாதிரி திண்டுக்கல்லில் கிழக்கு பகுதி, மதுரை, மானாமதுரை, பரமக்குடி, கமுதி, திருச்செந்தூர், ராமநாதபுரம் இந்த மாதிரி பகுதியில் வரக்கூடிய இது மீன ராசி மீன லக்னத்துக்கு உடைய பகுதிகளாகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12 ராசியும் 12 லக்னத்துக்கும் பணபரஸ்தானத்துக்கு ஏரியா நம்ம சொல்லிட்டோம் சார். அப்போ நான் ஒரு ராசி ஒரு லக்னம் இருக்கிறேன் சார். இப்போ உதாரணத்துக்கு வந்து கும்பலக்னம் கும்பராசிக்காரங்கன்னு எடுத்துக்குவோமே. அப்போ கும்பலக்னம் கும்பராசிக்காரங்களுக்கு எந்த பகுதியில் போனால் 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 8, 11 பாகங்களை நம்ம இயக்கப்பட போது நம்மளுக்கு ஒரு இந்த பண வரவு ஸ்தானம் கிடைக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ எந்த பகுதி சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு கரூர்,
திண்டுக்கல், மானாமதுரை, பரமக்குடி, கமுதி, திருச்செந்தூர் இதெல்லாம் போயிட்டு வந்தால் உங்களுக்கு பணபரஸ்தானம் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர், அரியலூர், பாண்டிச்சேரி இந்த பகுதிக்கு சொல்லலாம். 5ஆம் இடத்தை சொல்லலாம். அதே 8ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருச்செந்தூர் இந்த பகுதியும் சொல்லலாம். அதே 11ஆம் பாகம்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா நீலகிரி, ஊட்டி, கோவை, ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்கள், இந்த மாவட்டத்தில் வரக்கூடிய பகுதி, ஒட்டஞ்சத்திரம் இதெல்லாம் பகுதி. இந்த மாதிரி ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு 12 ராசியும் 12 லக்னத்துக்கும் எந்தெந்த பகுதி எந்தெந்த கோவில்னு சொல்லியாச்சு. கோவிலும் சொல்லிட்டோம். இதெல்லாம் கோவிலுக்கே போக மாட்டேன்னு சொன்னோம்னா அந்த ஏரியாவுக்கு போயிட்டு வந்தால் பணம் வருமானா? அதுக்கு உதாரணமே நான் பேசும்போதே சில இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு போனாங்க பணம் வந்துச்சு அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி கண்டிப்பாக வருமானா? கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத சொல்லி மிக ஒரு வாய்ப்புக்கு பேசுவதற்கான வாய்ப்பு கொடுத்த குபேர கலச அறக்கட்டளை மேடம் காளீஸ்வரி மேடத்துக்கும் மற்றும் பாலமுருகன் ஐயாவிற்கும் மிகுந்த ஒரு நன்றியும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். என்னோட பெயர் சுக்கரன் செந்தில்குமார், திருச்சி. என்னோட தொலைபேசி எண்கள் 80 720 73 501, 99 430 38 285. நாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நாம் 3ஆம் தலைமுறை. நான் சரிங்களா, நீங்கள் எல்லாமே எத்தனை வருஷம்னு சொல்லுவீங்க, நான் வந்து தலைமுறையில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம பாரம்பரியமாக முறையில் தான் திருமண ஜாதகம் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். என்னோட தலைமுறை அப்பா பார்த்தாரு, அதுக்கப்புறம் நான் பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடி முன்னோர்கள்லேருந்து பார்த்துட்டு இருந்தோம், தலைமுறையில் பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் பார்த்தது எல்லாமே பாரம்பரிய முறையில் தான். இருந்தாலும் இன்னைக்கு நவீன உலகுக்கு என்ன தேவை, என்னென்னலாம் தேவைப்படுங்கிற விஷயத்தில் நிறைய அப்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறது. இப்போ இந்த விஷயத்தை போய் பேசுறதுக்கு காரணமாக இருந்தவர் நம்மளுடைய ஒளிபரப்பாளர் பாலு சார் தான். நான் எந்த டாப்பிக்கில் எதில் பேசுகிறேன்னு எனக்கு ஒரு குழப்பத்திலே தான் வந்துட்டு இருந்தேன். அவர்கிட்ட கேட்கும்போது நீங்கள் பணபரஸ்தானத்தை பற்றி பேசுங்கன்னாரு. என்ன பேசணும்னு கேட்டேன். பணத்தை பற்றி பேசுனாரு. சரிங்களா, அப்போ பணத்தை பற்றி பேசுன்னு சொல்லது அவர் தான் உத்தரவு கொடுக்குறாரு. எது கேட்குறோம், அது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அவர் சொல்லும் போது ஓரம் என்ன ஓடிச்சுன்னா சுக்கர ஓரையில் ஓடிச்சு. அதையும் சொல்ல நான் சுக்கரன் செந்தில். இதை நான் எங்கேயுமே போயிட்டு என்னோட டாபிக் இதை பெருமைக்காக சொல்கிறது இல்லைங்க. நான் எங்கே போனாலும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் பேசுறது கிடையாது. அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம நண்பர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது விஷயங்கள்ட்ட என்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம டாப்பிக்காக உருவாக்கி ஒரு சின்னதாக ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம், ஏன்னா அதுக்கு மேலே பேசினா யாரும் கேட்க விரும்புறது இல்லை. சரிங்களா, அதனால் என்ன பேச முடியுங்கிற விஷயத்த, என்ன கொடுக்க முடியுங்கிற விஷயத்த சுருக்கமாக கொடுத்துருக்கேன். இது நான் சொன்ன விஷயங்களில் புரிஞ்சிருந்தாலும் சரி, புரியாமல் இருந்தாலும் சரி, திரும்ப திரும்ப நீங்கள் வீடியோவில் போய் பார்க்கும்போது 100% புரியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வளர்க ஜோதிடம், வாழ்க ஜோதிடம். ஜோதிடர்களுக்கு மட்டும்தாங்க கடைசி நிமிஷத்துல கண்டென்ட்டுக்கு டைட்டில் கொடுத்தாலும் பிச்சு படல் எடுக்கிறதுக்கான விஷயமே இருக்கு. ஏன்னா எல்லா விஷயங்களுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனி பாணியில் அவங்கவுங்க விதிகளை மிக அற்புதமாக என்னை பயன்படுத்தி வெற்றி கண்ட விஷயங்களை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. சார் சொன்னாங்களே என்ன கண்டென்ட் பேசுறதுனே தெரியலன்னு சொன்னாங்க. 31வது கருத்தரங்கம் சுக்கரனுடைய துலாம் வீடு நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் காலையிலேருந்து. ஆனால் ரொம்ப எல்லாருக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா பணம் தான். பணவரவை பற்றி பேசுனாங்க. உள்ளே வரும்போதே சாருடைய பேர் சுக்கரன் செந்தில்னு சொன்னாங்களா, அப்பயே நான் நினச்சேன் காஸ்டியூம் லெவல் கூட சுக்கரன் மாதிரியே இருக்கிறாரு அப்படின்னு நினச்சேன். அப்பயே நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்கன்னா குபேர கலசம் அப்படிங்கிறது ஒரு சென்டிமெண்ட்டான லாக். என்னன்னா குபேர கலசத்துக்கு போனால் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு வருவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது. ஏன்னா நம்மளுடைய குபேரன் அப்படிங்கிற ஒரு பேரை வைக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க பேர் இயக்கமே பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரன் செந்தில் அப்படிங்கிறதும், அவங்க காஸ்டியூம் லெவலும் சரி, அவங்க பேசின பேச்சும் சரி, ஓரை சுக்கரன் ஓரைன்னு சொன்னாங்க இல்லையா, இன்னைக்கு நட்சத்திரம் கூட சுக்கரனுடைய அமைப்புகள் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ சுக்கரன் இன்னைக்கு வலுவாக ஆட்சியாக இருக்கக்கூடிய சுக்கரனுடைய துலாம் வீடை இயங்குறதுனால எல்லாம் அவன் செயல் அப்படின்ற மாதிரி நவகிரகங்கள் நடத்தக்கூடிய ஒரு மேடை அப்படிங்கிறது தான். நம்மளுடைய செயல்பாடுகள் எதுவுமே இல்லை. மிக மிக அற்புதமாக பேசிய சுக்கரன் செந்தில் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பாலமுருகேசன் சார் அவர்கள் பொன்னாடை போற்றுவார். நன்றிங்க சார், நன்றி.